கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு 2023 ஆகஸ்ட்டில் வந்து மேரேஜ் ஆச்சு. அப்போ எப்போவுமே அங்கிள் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுவோம். இந்த வருஷம் ஸ்டார்டிங் ஜான்வரி மாதம் அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் வந்து அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது அங்கிள் சொன்னாங்க, நீ இந்த மாதமே கன்சீவ் ஆகி இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே உன் கையில் வந்து குழந்தை இருக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அங்கிள் சொன்ன மாதிரியே அங்கிள் ஜனவரி 4th சொன்னாங்க. எனக்கு ஜனவரி 14th வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு. கன்ஃபார்ம் ஆகி அதே மாதிரி அந்த டைம் என்னோடய ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே ஹஸ்பண்டும் வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அதுக்கும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம், அவங்களுக்கு சென்னையில் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு. அதுக்கும் அங்கிள் சொன்னாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க, உன் டெலிவரிக்கு முன்னாடியே இங்கே வேலை கிடச்சா அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு செப்டம்பரில் டெலிவரி. அவங்க வந்து ஆகஸ்ட்டில் நல்ல கம்பெனியில் நல்ல ப்ளேஸ் கிடச்சி இங்கே ப்ளேஸ் ஆகிட்டாங்க. ஆகஸ்ட்லேயே ஜாயின் பண்ணிட்டாங்க. கடவுள் கிருபையில் செப்டம்பர் மாதம் குழந்தைய டெலிவரி பண்ணவும் கடவுள் கிருபை செஞ்சாங்க. அங்கிள் சொன்ன மாதிரியே இந்த டிசம்பர் மாதம் முன்னாடியே பிள்ளையோட சாட்சியாக நிற்கவும் கடவுள் செஞ்ச இந்த கிருபைக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போன வருஷம் நவம்பரில் என்னோடய பேரன், இவன் பேர் வந்து யாபேஷ், இவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் 1 மாதமாக ஸ்கூலுக்கு போகாமல் ரொம்ப ஜுரமாக இருந்தால் என்ன ஜுரம்னே கண்டுபிடிக்க முடியல. அப்போ நான் அந்த ப்ரேயருக்கு வந்திருக்கும் போது என் பொண்ணு ஃபோன் பண்ணி எங்கள் பையனுக்கு ரொம்ப முடியலம்மா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா எழுதி கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். அந்த மாதத்துலேயே அவனுக்கு என்ன ஜுரம்னு கண்டுபிடிச்சாங்க. அதில் நல்ல சுகமாக இருக்கிறான். இப்போது என்னோடய தங்கச்சி பொண்ணு வந்து அதுக்கு வந்து வந்த அலையன்ஸ் எல்லாம் அது வந்து திரும்பி போனாங்க. இந்த செப்டம்பர் மாதம் வந்து ஐயா ஜெபிக்கும் போது சொன்னாங்க, எரேமியா 29:11 படி ஆண்டவர் டக்குன்னு இந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2 அலைன்ஸ் வந்துருந்துச்சு. அதில் 2ல் 1 செலக்ட் ஆகி இப்போ பொண்ணுக்கு திருமண காரியம் நிச்சயம் ஆயிடுச்சு. அந்த போன மாதத்தில் எல்லாமே சக்ஸஸாக முடிய தேவனுக்கு செஞ்சார். இந்த ஜனவரியில் திருமணத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்காரு. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய காயங்களை கட்டும்படி ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன? தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக பரலோகத்திலிருந்து அனுப்பின மங்கள வார்த்தை வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர் முதலாவது தன்னுடைய ரட்சிப்பின் வல்லமையை உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் அனுப்புகிறார். அதன் நிமித்தம் மனம் திரும்பாத உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய குடும்பத்தார் இன்றைக்கு பிறகு மனம் திரும்புவார்கள். பின்மாற்றத்தில் இருக்கிற உன் பிள்ளைகள் மறுபடியும் ஆண்டவருக்கு நேராக வருவார்கள். 2வது, அவர் குணமாக்க வல்லமையை தன்னத்திலே எழுந்தருளி அனுப்புகிறார். வாசிக்கலாம். மார்க் 5:30 இப்படியாய் சொல்லுகிறது, உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்றார். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குணமாக்குகிற வல்லமை ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பட்டு போனதை ஒரு பெரிய நெரிச்சலான கூட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் தன்னுடைய சரீரத்திலே உணர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவரிடத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குணமாக்குகிற வல்லமை புறப்பட்டு வருகிறதை ஆண்டவர் இன்றைக்கு உணரப்போகிறார். நீங்கள் அதை உணரப்போகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உணர்றதுக்கு முன்னாலேயே சம்பந்தப்பட்ட அந்த ஸ்திரீ அந்த வல்லமையை உணர்ந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள்.
12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று அவளுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவளுடைய வியாதியே அவளுக்கு பெயராக மாறிவிட்டது. பெரும்பாடு, பாடல்ல பெரும்பாடு அப்படின்னா நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி வேதனை அல்ல, பெரிய வேதனை. யோசித்து பாருங்க, 12 வருஷமா ஒரு ஸ்திரீக்கு தீராத உதிரப்போக்கு இருந்துகிட்டே இருந்தன்னா, அந்த இரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவ எப்படி இருப்பா யோசித்து பாருங்க. மெலிஞ்சி எலும்பும் தோலுமா மாறி விடுவார்கள். இன்றைக்கெல்லாம் சில பிள்ளைகள் ஜெபிக்க வருவார்கள். ஒரு 5 நாளைக்கு மேலே 10வது நாள் 6வது நாள் 7வது நாள் இருந்தாலே என்னால் தாங்க முடியலை என்று கதறிக்கொண்டு ஜெபிக்க வருகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். தாய் தகப்பனிடத்தில் சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு செத்துடலாம் போல இருக்கு என்று சொல்லுகிறார்கள். ஒரு 5 நாளைக்கு மேலே 6வது நாள் அவங்களால தாங்க முடியலை. ஏன்னா அந்த 4 நாள் முடித்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம், அப்பா நாளையிலேருந்து எனக்கு பெரிய விடுதலை, நாளைக்கு எங்கே வேணாலும் போகலாம், எதுங்க வேணாலும் செய்யலாம், எல்லாம் ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள்ளால. ஆனால் அடுத்த நாள் அவர்களுக்கு ஏமாற்றம் ஆகும் பொழுது ஒரு நாள் சமாளிப்பாங்க, 2வது நாளும் ஏமாற்றம், 5வது நாளும் தீராத உதிரப்போக்கு நிற்கலை, 10வது நாள் நிற்கலை, 1 மாதம் ஆகி நிற்கலை, 2 மாதம் ஆகி நிற்கலைன்னா அந்த ஏமாற்றமே சில நேரங்களிலே சிலரை டிப்ரெஷனில் கொண்டு போய் விடுகிறது. அந்த ஏமாற்றங்கள் சிலரை மனநோய்க்கு நேராக தள்ளி கொண்டு போகிறது. சில நேரங்களிலே சில தவறான முடிவுகள் எடுப்பதற்கு கூட பிள்ளைகள் இன்றைக்கு தயங்குவதில்லை. காரணம் பெரும்பாடு, அந்த பாடு. ஆமென். அப்போ 12 வருஷம்னா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அவளுடைய சொத்தெல்லாம் விற்று இந்த ஒரே வியாதிக்காக அவள் செலவு பண்ண ஆரம்பித்தான். நிறைய சொத்தெல்லாம் விற்றுட்டு தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று செலவு பண்ணியும் டாக்டருக்கு கொடுத்தோம், கொஞ்சம் கூட குறையலை. அப்படின்னா 12 வருஷத்துக்கு முன்னால் அந்த வியாதி ஆரம்பிக்கும் பொழுது இந்த இரத்தத்தினுடைய ஃப்ளோ எப்படி இருந்துச்சோ அப்படி இருந்து ஃப்ளோ குறைஞ்சா கூட கொஞ்சமும் குறையலை அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்க மாட்டார் ஆண்டவர். 12 வருஷத்துக்கு முன்னால் எப்படி அந்த வியாதியினுடைய கொடூரம் இருந்ததோ அந்த கொடூரத்தின் உச்சக்கட்டம் ஆஃப்டர் 12 இயர்ஸ் எல்லா செல்வங்களும் அவள் இழந்து விட்டாள். எல்லா செல்வத்தையும் இழந்து, எல்லா சொத்தெல்லாம் வித்தாச்சு. இதுக்கு மேலே சொத்தை விற்று மருத்துவம் பார்க்கறதுக்கு சொத்து இல்லை. எல்லாம் இழந்து போன நிலைமையிலே ஒரு நாள் இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். என்ன கேள்விப்பட்டாள்? இவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிகிறாரு, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவரை தொட்டா போதும், இல்லைன்னா அவர்களை தொட்டா போதும், இல்லைன்னா யாராவது அவரை தொட்டா போதும், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வருகிறதை அவள் உணர்ந்தாள், அவள் கேள்விப்பட்டாள். அப்போ அவளுக்கு செல்வங்கள் எல்லாம் இழந்தாச்சு. கடைசியாக ஒரே ஹோப், ஒரே சோர்ஸ், இயேசு ஒருவர் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். அதற்காக ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டே இருந்தாள். எனக்கு என்னைக்கு இயேசுவை பார்க்க வாய்ப்பு கிடைக்கும் என்று அவள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவளுக்காகவே ஒரு வாய்ப்பு கிடைச்சது மாதிரி அவங்க ஊர் பக்கமாக இயேசுநாதர் நடந்து போகிறத அவள் கேள்விப்படுறா. என்ன கேள்விப்படுறா? யவீரு என்கிற ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்கு இயேசு போறாரு, நம்ம ரூட்ல போயிட்டு இருக்கிறார். அந்த ரோடு வழியா போகும் பொழுதே ஒருத்தி ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து தன்னுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிட்டான்னா ஏன் உன்னுடைய வியாதியை மாற்ற மாட்டார்? ஆமென். அப்ப அவ வெளியே வந்து பார்க்கறா, வீட்டுல இருந்து ஓடி வெளியே வர்றா, இயேசுவாமி இந்த வழியா போறாராமேன்னு ஓடி வர்றா. அவளுக்கு தெரியும் இயேசுவாமி எங்க போனாலும் அவருடைய பொன்னான வார்த்தைகளை கேட்க, அவரிடத்தில் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள கோடிக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருக்கு பின்னால ஓடுவாங்க. அவளுக்கு தெரியும் இயேசுவாமியை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும். அப்ப அவ கேள்விப்பட்டு ஓடி வர்றா. என்ன டிசைட் பண்ணா தெரியுமா? இன்னைக்கு எவ்வளவு பேர் கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெரியும் இந்த உதிரப்போக்கு இருக்கிற ஸ்திரீகளுக்கு வயசு வந்து ரொம்ப கம்மியும் இருக்காது, குழந்தை மாதிரியும் இருக்காது, இல்லைன்னா வயசான பாட்டிங்களாகவும் இருக்க மாட்டாங்க. அந்த மிடில் ஏஜில் உள்ளவங்க தான் இந்த உதிரப்போக்கு உள்ள ஸ்திரீகள் என்று சொல்வார்கள். அது உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஸ்திரீகள் ஆண்கள் நெருக்கமாக போகிற இடத்துக்குள்ளால புகுந்து போகிறதுக்கெல்லாம் அப்படி யோசிப்பாங்க. ஆனால் இவளுடைய வியாதியினுடைய கொடுமை, எந்த ஆம்பளைங்க போனாலும் எனக்கு அது கவலை இல்லை. 12 வருஷமாக நான் படுற இந்த அவஸ்தைக்கு, மரண அவஸ்தைக்கு, பெரும் பாட்டுக்கு இன்றைக்கு முடிவை கொண்டு வரும்படி எவ்வளோ பேர் போனாலும் பரவாயில்லை, அந்த ஜனக்கூட்டத்திற்கு உள்ளே நடுவே அவள் போகிறாள். விசுவாசத்தின் தீவிரவாதத்தோடு அவள் போகிறாள். ஆயுதத்தின் தீவிரவாதம் அல்ல, விசுவாசத்திலே தீவிரவாதம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும்.
உறுதியாக இருக்கணும். அந்த விசுவாசத்தில் போகிற என்ன இருந்தாலும் பரவாயில்ல, மிதிப்பட்டாலும் பரவாயில்ல, உதப்பட்டாலும் பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, மிதிச்சாலும் பரவாயில்ல, இந்த வியாதிக்கு முடிவை காணாமல் இன்றைக்கு திரும்பி வீட்டிற்கு வரமாட்டேன். இயேசு எங்க வீட்டு பக்கமா போற வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ளுவேன். பயன்படுத்தி கொண்டாள். ஓடி போனா. கூட்டத்தில் யார் இருக்கிறா என்ன ஒன்றும் பார்க்கல. அந்த கூட்டத்துக்கு பின்னால போய் ஓடி போய் அவளுடைய நம்பிக்கை என்ன? ஆண்டவருடைய வஸ்திரத்தின் விளிம்ப தொட்டாலாவது, அவர் போட்டிருக்கிற அங்கியினுடைய விளிம்ப தொட்டாலாவது எனக்கு குணம் அடையும் என்கிற நம்பிக்கையில ஓடி போனா. உள்ள கூட்டத்துக்குள்ள போகும்பொழுது இயேசுவாமி பாஸ் பண்ணி அப்படியே போறாரு. கடைசியாக கபடி கோட்டில் கொண்டு போய் கையை போடுற மாதிரி கையை போட்டால் கடைசி அவருடைய விரலினுடைய விளிம்பு அவருடைய வஸ்திரத்தை தொட்டது. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு கொஞ்சம் விட்டா மிஸ்ஸிங் தான், ஆனால் மிஸ் ஆகலை. ஏன்னா விசுவாசம். அவ ஜஸ்ட் மிஸ்ஸிங்ல நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லல. இன்னைக்கு நீங்க ஜஸ்ட் மிஸ்ஸிங்ல உங்க சுகத்தை நீங்க மிஸ் பண்ணுவது இல்லை. நோ மிஸ்ஸிங். யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஆண்டவர் சொல்றார், அவளுக்குள்ள இந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்துன்னா இன்னைக்கு மிஸ் பண்ணவே மாட்டீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்களுடைய சுகத்தை இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டு நீங்க போக மாட்டீங்க. அவன் நம்பிக்கையோட போனா திரும்பி வரும் பொழுது எப்போ வஸ்திரத்தை தொட்டாலும் அடுத்த நிமிஷம் அந்த உதிரத்தின் ஊரல் நின்று போனதை, ஸ்டாப் பண்ணதை, ப்ளீடு ஸ்டாப் ஆனதை தன் சரீரத்திலே அவள் உணர்ந்தாள். இயேசுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை அவர் உணர்ந்தாள். எப்பொழுது இயேசுவாமியுடைய வல்லமை அவருடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டு அவளுடைய விரல் மூலமாக, அவருடைய அங்கி மூலமாக உள்ள போச்சோ, அப்பொழுது அவருடைய வியாதிக்கு சுகம் வந்து அவள் உணர்ந்தாள். வல்லமை போனதை இயேசு உணர்ந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கொஞ்சம் கூட குறையாதவராக இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலையின் சுகத்தை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் வைராக்கியமாய் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய தொடுதலை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். ஆண்டவர் கேட்குறாரு, யாருப்பா என்னை தொட்டது? என் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போச்சு. அப்போ அங்கே சீடர்கள் சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரை கேள்வி, எவ்வளவு பேர் உங்களை இடிச்சுக்கிட்டு போகிறாங்க, இதில் யார் தொட்டதுன்னு நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன பதில் தெரியுமா? எல்லாம் இடிச்சிட்டு போனாங்க. இடிச்சிட்டு போனவங்களுக்கு சுகம் கொடுக்கல, விசுவாசத்தோடு தொட்டவர்களுக்கு தான் சுகம். ஹல்லேலூயா. அவள் தன்னுடைய விரலால அவருடைய அங்கியினுடைய விளிம்பை தொட்டாள். இன்னைக்கு உங்க மனசுல இயேசுவாமியை டச் பண்ணிருங்க. உங்க மனசால் அவரை தொட்டுட்டா போதும், அடுத்த நிமிஷம் வல்லமை அவரிடத்திலிருந்து உங்ககிட்ட புறப்பட்டு வரும். உங்க சரீரத்தில் அந்த வியாதி நீங்குகிறதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. போன வருஷம் தஞ்சாவூர் பகுதியில் ஒரு பெரிய திருச்சபை. அந்த திருச்சபைக்கு 3 நாட்கள் அந்த சிலுவை தியான கூட்டங்களுக்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். பண்டிகை நிறைவு நாள் 3வது நாள் கூட்டம் போயிட்டுருக்கு, ஞாயிற்றுக்கிழமை. அப்போ கடைசி ஜெப நேரம் வருகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெப நேரத்தில் கடைசி ஃபைனல் ப்ரேயர் மீட்டிங் எல்லாம் முடித்து ஃபைனல் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாம் எழுப்பி நிற்க வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ நான் உங்கள் மத்தியில் உலாவி வரப்போகிறேன். யார் யார் உங்களுடைய விசுவாச கண்களால் உங்கள் பக்கத்தில் நான் வருகிறத நீங்கள் உணர்றீங்களோ, உங்கள் பக்கத்தில் நான் வந்தாலே போதும், உங்களுக்கு தெய்வீக சுகம். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் குணமாக்கப்பட்டவர்களாக நீங்கள் திரும்பி போக போகிறீர்கள் அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு ஜெனரலாக ஜெபத்தில் சொல்கிற மாதிரி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டேன். நிறைய சாட்சிகள் அங்கேருந்து வந்தது. அதில் அடுத்த நாளே ஒரு சாட்சி, ஞாயிற்றுக்கிழமை நைட்டோட நைட் நான் கிளம்பி திங்கக்கிழமை காலையில் நான் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளால தஞ்சாவூர்லேருந்து எனக்கு ஃபோன் வருதாங்க. அந்த திருச்சபையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர், அவர் ஃபோன் பண்ணுறாரு. என்னன்னு கேட்டேன். ஐயர் இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணார், ஒரு பெரிய சாட்சி. என்ன சாட்சின்னு கேட்டால், காலையில் 6 மணிக்கு பாஸ்டர் இருக்கிற அந்த மிஷன் ஹவுஸுக்கு அந்த சர்ச்சில் உள்ள ஒரு அம்மா ஓடி போகிறாங்க. என்ன சொல்லிட்டு ஓடி போகிறாங்க, ஐயா நேற்றைக்கு நைட்டு நடந்த அந்த அற்புதத்தை என்னால் விளக்கி சொல்லவே முடியலை, ஒரு மகாபெரிய அற்புதம் என்னுடைய சரீரத்தில் அந்த கூட்டத்தில் ஐயா ஜெபம் பண்ணும்போது நடந்தது. என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு வயிற்று பகுதியில் ஒரு கட்டி, அது பெரிய சைஸ், உருண்டுக்கிட்டே இருக்குமா, எங்கெங்கே போய் உருண்டு கிடக்குமா, பால் உருள்ற மாதிரி உருளுமா. டாக்டர் சொல்லிட்டாங்களாம், ஏம்மா இது பெரிய கட்டி, இது கை வச்சாச்சுன்னா நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் உள்ளால் பாதிப்போகிற, இது ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிறது வரைக்கும் சேஃபாக இருந்துட்டு நீங்கள் வாழ்ந்துருங்கன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்படி பல வருஷமாக அந்த கட்டி பெருசாகி பால் மாதிரி உருண்டுக்கிட்டே கிடக்குமா. இந்த அம்மா நைட்டு தூங்கிட்டு காலையில் எழும்பும்போது பார்த்தா அந்த பால் எங்கே சிக்கி கிடக்குன்னு தெரியாதான்.
இந்த முள்ளில் இந்த ஆடு சிக்கி கிடக்கிற மாதிரி திடீர்னு இங்கே சிக்கியிருக்கோம், இல்லைன்னா வயத்தில் சில நெஞ்சு கூட்டு உள்ளால சொருகுன மாதிரி கிடக்குமா. இந்த அம்மா எலும்பி தட்டி 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 அதை சரி பண்ணி ஒவ்வொரு நாளும் கரெக்ட் பண்ணி வயிற்று பக்கத்தில் கொண்டு இறக்கி வச்சுட்டு தான் அடுத்த வேலைகளை செய்ய முடியுமா. திடீர்னு குனியும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடும். அது ஒரு பெரும் பாடு அவர்களுக்கு லைஃப்பில். அப்படியே ஒரு சிலுவை மாதிரி இருந்துச்சு. சிலுவை தியான கூட்டங்கள் அவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த சகோதரி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி, ஆண்டவரே நீ என் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறீர், ஐயா சொன்னாங்க இப்போ இயேசுவாமி உங்கள் மத்தியில் வராரு, யார் யார் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க மேலே தன்னுடைய தழும்புள்ள கரத்தை வச்சு உங்களை சுகப்படுத்திட்டு அவர் போயிட்டே இருப்பார், விசுவாசித்தவங்களுக்கு நடக்கும், விசுவாசிக்காதவங்களுக்கு நடக்காதுன்னாங்க. நான் விசுவாசிக்கிறேன், என்னை தொடும் என்று சொல்லிட்டு நம்பிக்கையோட வீட்டுக்கு போயிட்டாங்க. எப்போவுமே காலையில் இந்த செட் பண்ணுறதெல்லாம் காலையில் நேராக போனாங்க, நைட் ஆகிடுச்சு, போய் தூங்கிட்டாங்க. காலையில் எழும்பி எப்போ மாதிரி எங்கே இது சிக்கி கிடக்குது எடுத்து அதை தடவி வயிற்றுக்கிட்ட கொண்டு வந்து அதை எடுத்துக்கொண்டு உருட்டி கொண்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடவுறாங்க. பாலை பார்த்தா காணவே காணாம். குறிஞ்சி பார்க்குறாங்க, நிமிந்து பார்க்குறாங்க, இங்கே சொருவி இருக்குமான்னு பார்க்குறாங்க, இங்கே சொருவி இருக்குமான்னு பார்க்குறாங்க, துள்ளி பார்க்குறாங்க, எங்கேயும் காணோம். அங்கேருந்து ஓடுறாங்க. 6 மணிக்கு படுத்த படுக்கையிலேருந்து எழும்பின உடனே ஓடி பார்க்குறாங்க. என் சரீரத்தில் இருக்கிற கட்டி, அவ்வளோ பெரிய கட்டி எங்கே போச்சுன்னு தெரியல, ஆண்டவருடைய வல்லமை என்னை தொட்டது. ஹல்லேலூயா. டாக்டர்ஸை போய் காமிச்சா டாக்டர்ஸ் சொல்கிறாங்களா, எம்மா இது உலக மகா அதிசயம், இப்படி ஒரு அதிசயத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது, சின்ன கட்டியே கரையாது, ஒரே நைட்டில் எப்படி இவ்வளோ பெரிய கட்டி உன் வயிற்றுல இருந்து போச்சு, இருந்ததுக்கு அடையாளமே இல்லாமல் போய். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற சுகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தா, ஆரோக்கியத்தை கொடுத்தா, ஐஸ்வர்யத்தை கொடுத்தா வேதனையை கூட்ட மாட்டார். அதுக்கப்புறம் அந்த வேதனை இருக்காது. ஆமென். இன்றைக்கும் கர்த்தருடைய பெரிய சாட்சியாக அந்த சகோதரி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய டர்ன் நாள். ஆண்டவர் உண்மையில் தன்னுடைய குணமாக்குகிற வல்லமையை அனுப்புகிற நாள். 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹோமில் காட்டேஜ் மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறது. இயேசுவாமியுடைய நாட்களில் இயேசுவாமி பிரசங்கிச்சிட்டு இருக்கிறார். அப்போ எல்லாரும் அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு போனது. அப்பொழுது ஒருத்தனை மேலே உள்ள தட்டோடுகளை பிரித்து ஒருத்தனை கீழே இறக்குறாங்களாம். எப்போ இறக்குறாங்க? அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுகிறது? பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை அவர்கள் மத்தியில் இறங்கினதான். எப்போ இறங்கிச்சான்? அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே நிறைய பேருக்கு விடுதலை கிடைச்சுதான். அப்போதான் ஓடுறாங்க. ஒருத்தங்க ஓடி போய் எல்லாருக்கும் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே குணமாக்குகிற வல்லமை எல்லாருக்குள்ளால வந்திருக்கு, வரங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூட்டுட்டு வர்றாங்க. அவனை நடக்க முடியாத ஒரு திமிர்வாதக்காரன், அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு ஜனத்திரள் கூட்டம், உள்ளே கொண்டு போய் இயேசுவாமி இடத்துல விட முடியாது. ஒரு பிளான் பண்ணாங்க, மேலே தட்டோட பிரித்து மேலே இருந்து அப்படியே கீழே இறக்குனாங்க. இயேசுவாமி பிரசங்க மேடைக்கு முன்பாக ஆண்டவர் அந்த நிமிஷத்தில் அவனுக்கு விடுதலையை கொடுத்தார். இது விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்து வரும் பொழுது, துன்பம் துக்கங்கள் நெருங்கி வரும் பொழுது, இன்பத்தில் துன்பம் சூழ்ந்து வரும் பொழுது, ஒத்தாசை தருகிற பர்வதத்திற்கு நேராக நாங்கள் கண்களை ஏறெடுப்பதை தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல. ஆண்டவர், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒத்தாசை தருகிற பர்வதத்திற்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும் என்று சொல்லி உதவி கேட்டார். ஒத்தாசை கேட்டு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகள் விரும்பினதை கொடுத்து நீங்க அனுப்புங்க டாடி. நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் ஜெபித்ததற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே செய்ய வல்லமை உள்ள தெய்வமே, செய்ய வல்லமை உள்ள தேவனே, செய்ய விரும்புகிற தேவனே, என் பிள்ளைகள் அநேகம் பேர் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லையே, வயது ஏறிக்கொண்டு போகிறதே, பரவாயில்ல ஆண்டவரே, அரசாங்க வேலை இருந்தால் தான் எனக்கு வேணும்னு கேட்டேன், இப்போ வேலையே இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆண்டவர், வயசு ஏறிடுச்சுப்பா, இதுக்கு மேலே ஏதோ ஒன்றுல என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க, ஏதோ ஒரு புருஷனிடத்துல என்ன சேர்த்துருங்க, ஏதோ ஒரு மனைவி என்கிட்ட தந்துருங்கன்னு என் பிள்ளைங்க தர மட்டும் தங்களை தாழ்த்தியாச்சு. ஏதோ எனக்கு கல்யாணம் நடந்தா போதும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு இடத்துல என் பிள்ளைகளை கொண்டு போய் மாட்டி விட்டு அழகு பார்க்கிறவர் அல்ல நீர் ஆண்டவர்.
எங்கள் ஆண்டவர் நாங்கள் நினைச்சதை விட எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாக செய்கிற ஆண்டவர். ஏதோ ஒரு இடத்துல அல்ல, நேர்த்தியான இடத்துல என் பிள்ளைகளுக்கு பங்கை தாரும். சிறப்பாக சுதந்திரமாக என் பிள்ளைகள் வாழும்படி இந்த வசனத்தின்படி என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. நீர் அற்புதம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெருசா அரசாங்கத்தில் வேலை கேட்டேன், அரசாங்கத்தில் தான் வேலை கிடைக்கல. எங்கேயாவது ஒரு பிரைவேட்லேயாவது ஒரு சின்ன வேலையாவது தாங்கப்பா அப்படின்னு அநேக பிள்ளைங்க வேலை இல்லாமல் மனவேதனையோடு வந்திருக்கிறாங்கப்பா. அநேக தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா நல்ல காரியத்தை செய்து வைக்கலாமே, கல்யாணம் பண்ணி வைக்கலாமே, பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே என்று கதறிக்கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு விஷயம் கண்ணோக்கிப்பார். நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் ஜெபித்ததற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் என் பிள்ளைகள் எதிர்பார்த்ததை விட நல்ல உத்தியோகத்தில் நல்ல சம்பளத்தில் என் பிள்ளைகளுக்கு வழி திறப்பீராக. பெரிதும் அனுகூலமுமான வாசல் உங்களுக்கு திறக்கும். இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே, அதை ஒருவனும் மூட முடியாது என்று சொன்னீர். பூட்டப்படாத திறந்த வாசல் என் பிள்ளைகளுக்கு கிடைத்ததற்காக உமக்கு நன்றி, கிடைத்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.